எங்கேயுமே அவர் நமக்கு நோயை கொடுக்கிறவர்கள் கிடையாது. ஆண்டவர் நோயை கொடுக்கிறவர் கிடையாது. ஆண்டவர் பிரச்சனைகளை கொடுக்கிறவரெல்லாம் கிடையாது. பாருங்க, மரணம் இந்த உலகத்துல ஆளுகை செய்து, மரணம் இந்த உலகத்துல ஆளுகை செய்யற வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள் வரும். ஆனா மரணித்த இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார் அப்படின்னா, எல்லா மரணமாகிய பிரச்சனையிலிருந்து நம்மளால உயிரோடு எழுப்பி வர முடியும். பிரச்சனைன்றது மரணத்தினால வரக்கூடியதுதான் பிரச்சனை. அந்த பிரச்சனையை மரணத்தினாலே இயேசு ஜெயிச்சதுனால, இயேசு எந்த ஒரு காரியத்திற்காகவும் உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்றதுக்காக எந்த பிரச்சனையும் அனுமதி கொடுக்கிறது கிடையாது. அவர் தான் அனுமதி கொடுத்தார் நம்ம நினைச்சா, நம்ம அந்த பிரச்சனையில இருந்து வெளியிலே வரவே மாட்டோம், ஜெபம் பண்ணவே மாட்டோம், விசுவாசிக்குமே நமக்கு வராது, விசுவாசிக்க மாட்டோம். பிரச்சனையில இருந்து வெளியில வராம பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருப்போம். நோயில இருந்து வெளியில வராம நோயை அனுபவிச்சுட்டு இருப்போம். வறுமையில இருந்து வெளியில வராம வறுமையை அனுபவிச்சுட்டு இருப்போம். நம்ம அதுல இருந்து வெளியில வரணும்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, அவர் என் வாழ்வில பிரச்சனையை கொண்டு வர்றதில்லை, அனுமதி கொடுக்கறது இல்லை. மரணம் இந்த உலகத்துல ஆளுகை செய்து அதனால பிரச்சனை வருது. ஆனா இயேசு மரணத்துக்குள்ள போய் உயிர்த்தெழுந்தார். அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, என் வாழ்க்கையில மரணத்தின் சூழ்நிலையில வரக்கூடிய எல்லா பிரச்சனையிலிருந்து நானும் உயிரோடு எழுப்பி வர முடியும்.